محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. عن حذيفة اليمان رضي الله تعالى عنه قال صليت مع النبي صلى الله عليه وسلم ذات ليلة ثم سجد فقال سبحان ربي الأعلى فكان سجوده قريبا من قيامه أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய ஹதீஸினுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த தொடர்ச்சி ஹதீஸில் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய தொடர். நபி அவர்கள் ரொம்ப நீளமாக முதலாவது ரக்காத்தில் ஓதுனாங்கங்கிற அந்த ஹதீஸு. பக்ரா சூரா ஓதுவாங்க, அதனை அடுத்து இருக்கக்கூடிய பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய ஆல் இம்ரான் ஓதுவாங்க, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரா நிசாவும் என்ன செய்வாங்க, இந்த பெரிய பெரிய சூறாக்களை ஓதிட்டு நான் ஒவ்வொரு சூறாலையும் 100 ஆயத்து ஓதுவாங்கன்னு நினச்சி கடைசியில் முழு சூறாவையும் ஓதினார்கள். 3 சூறாக்கள் ஓதினார்கள். அதனை அடுத்து ருக்கு செஞ்சாங்க. இந்த ருக்குவும் சாதாரணமான ருக்கு அல்ல, ருக்குவும் எவ்வளவு நேரம் நின்று ஓதுனாங்களோ அந்த நிலைக்கு நெருக்கமாக இருந்தது அவர்களுடைய ருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் நேற்றைய தினத்தில். அதே மாதிரி சஜிதா எப்படி இருந்ததுங்கிற அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் என்று சொல்லும் பொழுது சும்மா சஜத, இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே அதுக்கு மேலே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல நாம நேற்று சுப்ஹான ரப்பியல் அதீம் போதுன அந்த சுப்ஹானுங்கிற அந்த தஸ்மீஹை பார்த்தோம். ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது அந்த எழுந்து நிற்கக்கூடிய அந்த நிலையும் கூட எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா, எவ்வளவு நேரம் கிராஅத் ஓதுவதற்காக நின்றார்களோ அதே அளவு நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நஹவன் மின் கியாமிஹி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே வருது. அதே மாதிரி சஜிதா செஞ்சாங்க, அந்த சஜிதாவும் எவ்வளவு நீளமான சஜிதா செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த சஜிதால சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கக்கூடிய அந்த தஸ்பீஹ ஓதினாங்க. எந்த அளவுக்கு ஓதினாங்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாது. ஃபகான சுஜூதுஹு கரீபம் மின் கியாமிஹி, அவர்களுடைய அந்த சுஜூதினுடைய நீளம் அவர்களுடைய நிலையில் நின்று எவ்வளவு நேரம் ஓதினார்களோ அதே அளவு நீளமாக அவர்களுடைய சஜிதா இருந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, இன்னும் சில ரிவாயத்துகள்ல இன்னும் மற்ற சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல எப்படி வருதுன்னு சொன்னா, வஃபி ரிவாயத்தின் ஜியாதத்துன், நிலையை விட அதிகமாக சஜிதா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கங்கிற அந்த அறிவிப்புகளும் வருகிறது அப்படிங்கிற செய்தியை நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நீளமான ருக்கூக்கள் நீளமான சஜிதாக்கள் அப்படிங்கிறத நமக்கு தனிமையில் நாம் தொழுகும் பொழுது நம்மளுடைய தொழுகைகளில் நம்மளுடைய ருக்கூக்கள் எப்படி இருக்கணும், ருக்கூல இருந்து எழுந்து நிற்கக்கூடிய நிலை எப்படி இருக்கணும், சஜிதா எப்படி இருக்கணும், 2 சஜிதாக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிறு அமர்வு அப்படிங்கக்கூடிய அந்த சிறு அமர்வை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீளமாக தொழுதிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் காண்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆனால் நேற்றைய தினத்தினுடைய ஹதீஸில் நாம் பார்த்தோம் மினிமமான அளவு அப்படின்னு சொன்னால் அந்த தஸ்பீஹாத்துகள் தொழுகையில் ருக்கூலையோ அல்லது சஜிதாலையோ நாம் சொல்லக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளினுடைய அளவு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹதீஸில் ஒவ்வொரு விதமான அளவுகளில் வந்திருக்குங்கிறதுனால எல்லா ஹதீஸுகளையும் ஆய்வு செய்து மினிமம் குறைந்தபட்ச அளவு 3 தஸ்பீஹ். சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படிங்கிறத 3 முறை ருக்கூலையும், சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கிறத சஜிதால 3 முறை அப்படிங்கிறதையும் ரொம்ப கம்மியான அளவாக மினிமமாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மினிமமே நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் லாசிம் ஆகி போச்சு. அதுக்கு மேலே யாரும் நம்ம ருக்கூல நிற்கிற மாதிரிலாம் கிடையாது, சஜிதால இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் தொழுதுகிட்டு இருக்கிற ஆளு தலையை தூக்கி அஞ்செடுத்து எந்திரிச்சிட்டாரான்னு பார்க்குறேன். நமக்கு ஒரு 5 தடவை தஸ்பீஹ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம 5 முறை என்ன செய்யறோம், ருக்கூலையும் சஜிதாலையும் நம்ம தஸ்பீஹ் சொல்கிறோம். அந்த 5 முறையை நம்ம புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தலையை தூக்கி அஜர்த்து எந்திரிச்சிட்டாரா இல்லையா, இல்லை அஜர்த்து தூங்கிட்டாரா. சில இடங்கள்ல அப்படியே சஜிதால மௌத்தான நிகழ்வுகள்லாம் உண்டு தானே, அது மாதிரி எதுவும் சொல்லி தலையை தூக்கி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சூழல்களை எல்லாம் நாம் கேள்விகள் படும் பொழுது ரொம்ப, அதாவது நம்மளுடைய தொழுகைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நினைச்சு கூட பார்க்க முடியல.
யார் ரசூலல்லாஹ் இப்படி பாதங்கள் வீங்கும் அளவுக்கு தொழுகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், வீடுகளில் நின்று வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிற்கிறதுனாலேயே வரக்கூடிய பிரச்சனைங்கிறத சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, பாதம் வீங்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாதம் கீழே ஊன்றும் பாருங்க, இந்த கீழே ஊனி நிற்கக்கூடிய அந்த பாதமும் அதற்கு மேல் உண்டான பகுதிகளும் அப்படியே வீங்கிறது. அதுக்கு பேர் சுரந்துடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. அது பெண்களாகத்தான், அதிகமாக பெண்களை தான் பாதிக்குதுங்கிறது நமக்கு என்ன செய்யறாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அதிகமான நேரம் இப்படி நின்று இருக்கிறதுனால அவர்களுடைய பாதங்கள் வீங்கிறத பார்த்தா ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அளவுக்கு நீங்கள் வணங்கணும்னு என்ன தேவை இருக்கிறது? உங்களுடைய முன்பின் பாவங்களை தான் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டதாக குர்ஆன்லயே சொல்றானே, அப்படி இருந்து ஏன் இப்படி நிக்கணும்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஃபரலான தொழுகைகளில் கூட ஒரு தஸ்பீஹ் 2 தஸ்பீஹை கூட நாம் என்ன செய்யறதில்லை, அதிகமாக சொல்லும் அளவிற்கு கூட நிற்பதில்லை. அப்படியே நின்றுட்டாலும் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி செல்கிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா உண்மையாக அவனுக்காக வேண்டி தொழுகக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.